ப்ராஃப்ரம் வெர்சஸ் புரோக்கர். இது போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஃப்ரம்ன்ற வார்த்தை புரோக்கர் எல்லாருக்குமே தெரியும். ட்ரேடிங்னாலே புரோக்கர்ன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ராஃப்ரம்ன்ற வார்த்தை அப்படியே இந்த ப்ராஃப்ரம் வெர்சஸ் புரோக்கர் அப்படின்னு சொன்னாலே இப்போ போயிட்டுருக்க இந்த இதுதான் தெரியும். இந்த ப்ராஃப்ரம்ன்ற வார்த்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தமிழ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு தெரியுமான்னா தெரியாது. அதாவது பிகினரா இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. அத தெரியப்படுத்துனதும் யாரு தான்? நம்மள மாரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு இங்க நான் எல்லா ட்ரேடர்ஸ பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். அதாவது எப்படி நம்மளோட இந்த தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து இவ்வளோக்குள்ள வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, அப்புறம் ஒரு ஒரு விஷயத்தா பேசலாம்னு நெனைக்கிறேன். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒண்ணொண்ணா சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு டாக்டர் மேட்ரிக்ஸ் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அவர் என்ன பண்றாருன்னா, கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ ஃபுல்லா அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் YouTubeல ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயா விடுறாரு. அது என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் தெரிஞ்சோ, தெரியாமலயோ ஈவன் தோ சின்ன விஷயம் கூட ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். ஈவன் தோ யாருக்கோ ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம இருந்திருக்கலாம். அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அப்படின்றம்போது, அந்த சின்ன விஷயத்த தான் நெறைய பேர் என்ன சொல்றது? காசா வச்சு விக்கிறாங்க ரைட்டா? அது ஐசிடி இந்த கான்செப்ட், அந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட்டு இன்னொரு விஷயம். இந்த கான்செப்ட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும், அந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும்ன்றது எதுவுமே கிடையாது. ஓகேவா? எவ்ரிதிங் ஒர்க்ஸ். இப்போ இந்த என்னன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ இந்த இதெல்லாம் வச்சு பண்றாங்கல்ல, ஃபுட் பிரிண்ட் அவங்கலாம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் லாஜிக் இருக்கு அப்படின்றாங்க. அது ஆமா. எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம ஐசிடி ட்ரேடர்ஸ் ஓகேவா? நான் ஐசிடி ட்ரேடர். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் ஒரு 4, 5 வருஷமா பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பண்ணியிருந்தேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன சொல்றது? ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஏன்னா நெறைய விஷயம் அதில இல்ல. ரைட்டா? நெறைய விஷயம்னா சிம்பிளா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அந்த விஷயத்த தாண்டி நம்ம இன்னொரு மேல ஒரு படிக்கு வந்துட்டோம் அப்டின்னும்போது, இப்போ திருப்பி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போனா, நம்மளோட மென்டல் எட்ஜ் வந்து அது கூட என்ன ஆகாது? கான்ஃபிடன்ஸே குடுக்காது. இப்போ ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ல அப்டியே பை ஆகும்னு பார்த்தோம்னா, நமக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்குமா? இல்லாட்டி அங்க ஒரு 15 மினிட்ஸ் எஃப்இஜி இருக்கு. அந்த எஃப்இஜிலேருந்து பை ஆகும்னு போய் பார்த்தோம்னா கான்ஃபிடன்ஸ் குடுக்குமானா, 15 மினிட்ஸ் எஃப்இஜி தான். ஏன்னா, நம்ம வந்து ஒரு லெவல் மேல வந்துட்டோன்ற மேல கீழன்றது அது நம்மளே இது பண்ணிக்கிறது தான். பட் ஆனா அப்டி வச்சுப்போமே. அந்த என்ன சொல்றது? அந்த 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 கான்செப்ட்லேருந்து மேல வந்துட்டோன்ற மாரி. அதையும் தாண்டி இவங்க ஒரு லாஜிக்கலா ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ல வால்யூம் டெல்டா, குமுலேட்டிவ் டெல்டா அதெல்லாம் பார்க்குறாங்க. அது ஒர்க் ஆகுதுன்றதுனால, இன்னொரு கான்செப்ட்ஸ் ஐசிடி இது அது என்ன சொல்றது? இட்ஸ் நாட் ஈவன் என்ன சொல்றது? ஒரு இது நல்ல விஷயம் கிடையாது. எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணா தான் அண்ட் அவங்களோட சைக்காலஜி அண்ட் அவங்களோட எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ணா தான் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். ஈவன் தோ எவ்வளோ தான் என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கல் செட்டப்ஸ்ல என்ன சொல்றது? இங்க தான் பை ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலுமே, நம்ம பை பண்ணிட்டு அத ஹோல்ட் பண்றதுக்கு தைரியம் தேவ. ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். அந்த மாரி டாட்டர் மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணாரு? ஃப்ரீயா கிளாஸ் குடுத்தாரு. விர்ச்சுவல் நெறைய பேர டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லியோ, அந்த மாரி ஏதோ ஒண்ணு வகையில ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். தென் அடுத்தது யாருன்னா, நெறைய பேரு யாருன்னு பேர்லாம் சொல்ல தெர்ல. ஸோ இப்போ நம்ம அந்த இந்த இந்த இப்போ புதுசா வந்திருக்காங்க. லிக்விடிட்டி எக்ஸும் அப்புறம் வந்து எஃப்எக்ஸ் விஷால்னு 2 பேர். அவங்களுமே என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இது பண்ணிக்கிறாங்க. அந்த பண்றதுனால என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் வந்து லெவல் 3 டேட்டா ஏதோ சொன்னாரு போல. இவரு இத சொன்னாரு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. இது வந்து ஹெல்தியான காம்படிஷன். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுறதுனால சண்டை போடுறதுன்னு சொல்ல முடியாது. லைக் வந்து அது தப்பு ப்ரோ. இது சொல்றது நல்லது. ஏன்னா, அதனால எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா, அவரு ஒண்ணு சொல்ல, இவரு ஒண்ணு சொல்ல கரெக்ட்டான எஜுகேஷன் பீப்பிளுக்கு போய் சேருது. ஸோ நெறைய அவங்களுக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் வந்து தெரிஞ்சோ, தெரியாமலயோ பீப்பிள்ஸ்க்கு குடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாரி என்னது லிக்விடிட்டி எக்ஸ், எஃப்எக்ஸ், விஷால் அவங்கலாம் என்னன்னா இந்த ஃப்ரூட் பிரிண்ட், ஆர்டர் ஃப்ளோ இத பத்தி. அப்புறம் நம்ம ஐசிடிலயும் எடுத்துக்கிட்டா, நான் வந்து கிளாசிக்கா ஐசிடி என்ன ட்ரேட் பண்றாரோ அத பண்ணுவேன். ஓகே. ஐசிடி என்னன்னா எஃப்இஜிஎஸ், ஹென்டாக்ஸ் அப்புறம் வந்து இந்த புது புது அரே சொல்லுவாரு. அந்த மாரி நார்மலா ஆர்டர் ஃப்ளோ பார்த்து ஆர்டர் ஃப்ளோன்னா நீங்க நினைக்கிற ஆர்டர் ஃப்ளோ இல்ல. அந்த ஐசிடி சொல்ற ஆர்டர் ஃப்ளோ. அந்த ஆர்டர் ஃப்ளோ பார்த்து ட்ரேட் பண்ணுவேன். இப்போ இதுலயே பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் நெறைய பேர் என்னன்னா குவார்ட்டர்லி தியரி வச்சு ட்ரேட் பண்றாங்க. PO3 வச்சு ட்ரேட் பண்றாங்க. நம்ம ஐசிடி தினேஷ் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா, PO3 வச்சு ட்ரேட் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. PO3 வச்சு ட்ரேட் பண்ணுவாரு. அப்பம்போது அவர் என்னன்னா 2 ஹார்ல ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட ரொம்ப கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுவாரு. நான் அப்படி இல்ல. ஒரு மினிமம் 3 ஹார் எடுப்பேன். 15 செகண்ட்ஸ்ல ஒரு ஸ்கேல் பண்ணுவேன். நம்ப ஒருத்தர் கிட்ட ஒண்ணு ஒண்ணு கத்துக்கலாம். ரைட்டா? இந்த மாரி கத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நெறைய பேர் இது உள்ள வந்ததுனால தான், அவன் அத சொல்றான். அதனால நான் இத சொல்லணும். அப்படின்ற மாரி அந்த காம்படிஷன்னாலேயே எல்லாருமே நெறைய இன்சைட்ஸ ஃப்ரீயாவே ஷேர் பண்றோம். ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா, இந்த ப்ராஃபிட் இது. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வரும்போது என்னாச்சு? இன்ஃபினிட்டி ரைடர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி அந்த ஃபண்டிங் கம்பெனி வந்து ஃபேக்கா சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு போட்டாரு. ஓகே. அது வந்து சொன்னதுனால தான் தெரிஞ்சது. ஏன்னா, எனக்கோ
வேற யாருக்கும் வந்து பண்ணி தருவாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அப்பம்போது நான் வந்து பண்ணி ப்ரூஃப் காட்டி போட முடியாது. அவர் அதிகமா வச்சிருக்கிறதுனால உடனே அந்த ஃபேக்கான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க போல அந்த ஃபார்ம்ல. பண்ணி குடுத்தோனே அவர் வந்து போட்டாரு. அதான் அவர் சொன்னது என்னன்னா, லைக் வந்து எல்லா ஃபர்ம்ஸும் த த இது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு தெரியல. அது தப்பு தான். அவர் சொன்னது எல்லா ஃபர்ம்ஸும் அப்படிலாம் கிடையாது. ஃபியூ ஃபியூச்சர் ஃபர்ம்ஸ் வந்து டாப் ஸ்டெப்போ, லூசிடோ அவங்கலாம் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெறைய பே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸுமே நம்மளோட கம்யூனிட்டில நெறைய பேர் எடுத்திருக்காங்க. அவங்களும் காட்டுனாங்க. இப்போ நேத்து என்ன ஆயிடுச்சுன்னா, யாருன்னா இன்ஃபினிட்டி ட்ரேடரோட அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிருச்சு. இதுக்கு காரணம் நீங்களான்னு கேட்டா யாருமே எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணல, ரிப்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம நார்மலா தான் எடுத்து பண்ணி பார்த்துட்டுருக்கோம். இதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ம் தான். அந்த ஃபர்ம் தான் அவங்களுக்கு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கான இது வந்து இதில இருக்கு. அதே மாரி நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நாட் ஒன்லி இன்ஃபினிட்டி ட்ரேடரோட அக்கவுண்ட், என்ன மார்க்கெட் மாமா அவரோட அக்கவுண்ட்டயுமே நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. அவரு மார்க்கெட் மாமாவ பத்தி பேசணும்னா, அவர் வந்து பியூரா என்ன சொல்றதுன்னா, ராவா மார்க்கெட்ல என்ன நடந்துச்சோ, அவர் ஒரு 7 வருஷமோ என்னமோ ட்ரேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு வீடியோல. அந்த 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே ராவா போட்டுட்டு இருந்தாரு. சொல்லிட்டு இருந்தாரு ஃபுல்லா. கம்ப்ளீட்டா. எந்த விதமான ஃபேன்சி எடிட்ஸ் இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இல்ல. ரொம்ப பியூரா போட்டுட்டு இருந்தாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, லைக் 7 இயர்ஸா நான் பண்றேன். இதில அடி பார்த்து தான் கத்துக்கணும். அப்படின்றத சொல்றது ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அவருமே ஒரு சூப்பரான ட்ரேடர். டார்வின் எக்ஸ்ல வந்து ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒருத்தரும் ஒரு ஒரு வே. எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் மணி மேக் பண்ண இதான் கோலான்னு கேட்டா கிடையாது. நம்ம இன்ஸ்டிடியூஷனே எடுத்துக்கிட்டாலுமே எல்லா இன்ஸ்டிடியூஷனும் மணி மேக் பண்ண வரல. இப்ப இன்சூரன்ஸ் எல்ஐசி மாரி ஃபர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க எக்ஸிஸ்டிங் பிசினஸோட ரிஸ்க்க டைவர்சிஃபை பண்றதுக்கு மார்க்கெட்குள்ள வராங்க. அந்த மாரி எல்லாருமே மணி தான் ட்ரேடர்ஸ் பண்றோம். பட் ஆனா எல்லாரும் ஒரு ஒரு வேல பண்றோம். லைக் நான் ஐசிடி பண்றேன். ஒருத்தர் வந்து இன்ட்ராடே பண்றோம். அந்த மாரி பண்றோம். அதே மாரி ப்ராப் ரூம்ஸ் வந்துமே என்னன்னா, நம்ம மணி மேக் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது இல்லை. அதாவது எப்டின்னா, நம்ம லூஸ் பண்ணா தான் அவங்க கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம லூஸ் பண்ணா தான் அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு இதில தான் இருக்கு அது. லைக் வந்து இப்போ நான் வந்து ஒரு லைக் எப்டி சொல்றது? நான் வந்து இப்போ லூஸ் பண்ணா தான் இன்னொருத்தனுக்கு ப்ராஃபிட் குடுக்க முடியும். இது வந்து ஜென்ரலாவே நடக்கும். அதனால ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கேம் ஒண்ணும் கிடையாது. இப்போ என்னன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஈவன் தோ எல்லாருமே ஐசிடி என்ட்ட இருக்கிற அளவு டெக்னிக்கல் நாலேட்ஜ் எல்லாருக்குமே இருந்தாலுமே, அவங்க லூஸ் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லூஸ் தான் பண்றாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்பவுமே இந்த மாரி இருந்திருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எல்லா இயர்ஸுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்திருக்கு. ப்ராப்ளம்ஸ் அதனால தான் ஆப்பரேட் ஆவுது. ஓகேவா? லைக் வந்து இப்ப எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 99% ஆஃப் த 95 டூ 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபெயில் பண்றாங்கன்னா, அவங்க கெட்டுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க கெட்டுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மணி இருக்குல்ல, அத தான் என்ன பண்ணிடுறாங்க நமக்குன்னா, இன்னொரு ட்ரேடர் இருக்கான்ல, பாஸ் பண்ண அந்த 5% இவங்களோ பே அவுட் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகே. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ, அதனால இது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்கேமான பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படிதான் நடக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த 95% ட்ரேடர்ஸ் வந்து ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த இன்னொரு 5% சைடுக்கு வந்துருவாங்க. புதுசா வர ட்ரேடர்ஸ் வந்து மறுபடியும் அங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றது? எவால்வ் ஆயிட்டு இருக்க மாரி நான் பார்க்குறேன். அதனால இது வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ப்ராஃப்ரம் ஏன் போறேன்? நான் ஏன் ப்ராஃப்ரம் யூஸ் பண்றேன்னா, இப்ப யுஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோ, யுஎஸ் மார்க்கெட்டோ எடுத்துக்கிறோம்னா, என்கேல வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஏன்னா நல்ல வோலடைலா இருக்கும். அத எடுத்துக்கிறோம் அப்படின்னும்போது, அது நம்மளால இங்கேருந்து டெரிவேட்டிவ என்ன பண்ண முடியாதுன்னா, டெரிவேட்டிவும் இதுலயும் இது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ப்ராஃப்ரம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாரி நமக்கு கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல இப்போ ஒரு ரூ. 20,000 ரூ. 25,000 இருந்தா 150K அக்கவுண்ட் எடுக்கலாம். பட் ஆனா அதோட ரிஸ்க் வந்து 4,500 விச் இஸ் அதான் அக்கவுண்ட் சைஸ். சரியா? நமக்கு அந்த 150K சும்மா. அதோட பையிங் பவர் மட்டும் தான் 150K. பட் ஆனா $4,500 வந்து நம்மளோட சைஸ். அத வச்சு நம்ம பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஒரு 250, $300க்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஒரு $4,500க்கு நம்மளால ட்ரேட் பண்ற கேப்பபிலிட்டி குடுக்குறாங்கன்னா, அது நல்ல விஷயம். அதே சைடு புரோக்கர்ல அதே மாரி லெவரேஜ் இருக்கு. பட் அந்த லெவரேஜ் வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ லெவரேஜ் இன்கிரீஸ் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ சீக்கிரம் கெயின் ஆகுதோ, அதே மாரி லாஸும் சீக்கிரம் வரும். ஆனா, இதுல அப்படி கிடையாது. இந்த லெவரேஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய மேட்டர் இல்ல. இப்ப என்னன்னா, லைக் வந்து நம்ம 4,500 வச்சிருக்கோம்னா, அது என்ன சொல்றது? எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ல போதோ, அதே மாரிலாம் லாஸ் ஆகாது. இதுல அந்த லெவரேஜ் வந்து ஒரு ஸ்டேபிளானது. ஆனா, புரோக்கர்ல இருக்கிற லெவரேஜ் வந்து எப்படின்னா, நமக்கு ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு ஓகேவா? ஸோ என்னன்னா, ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடம் தான் நமக்கு ஒரு எனிமி. எதுல? புரோக்கர்ல. ஓகேவா? உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, எப்படி வேணா ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஒரு டெய்லி லாஸ் லிமிட் அந்த மாரி இல்லாதது ஒரு எனிமியா வந்து முடியும். ஓகே. சரி இந்த மாரி 2 இருக்கு. அடுத்தது நம்ம லைவ் அக்கவுண்ட்லனா,
நம்ம வந்து இப்போ ப்ராஃப்ரம்ல வந்து எவாலுவேஷன் ஸ்டேஜ் கிளியர் பண்ணி, மறுபடியும் சில ஃபர்ம்ஸ்ல பஃபர் பில்ட் பண்ணணும். சில ஃபர்ம்ஸ்ல 5 வின்னிங் டே கொண்டு வரணும். இந்த மாரி பண்றதுக்குள்ள, நீங்க ஒரு வேள ஓன் புரோக்கர் வச்சிருந்தீங்கன்னா, அதில பே அவுட் எடுத்துறலாம். ஓகேவா? ஆனா, ஆஸ் பெர் ஒரு ROI அப்புறம் ROI அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் அப்புறம் வந்து நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அந்த அந்த மாரி இது. அண்ட் நம்மளோட உண்மையிலேயுமே என்ன ஸ்கில்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான். ஏன்னா கான்செப்ட்ஸ் ஆர் நாட் என்ன சொல்றது? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் அண்ட் சைக்காலஜி தான். இது 2ம் தான். சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் 2மே ஒண்ணு தான். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்றோமே நம்ம கால்குலேட் பண்ற வரைக்கும் தான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். நான் நெறைய டைம் சொல்லியிருப்பேன். அத இம்ப்ளிமெண்ட் பண்றோமா இல்லையான்றது உங்க மைண்ட்ல தான் இருக்கு. விச் இஸ் சைக்காலஜி. ஓகே. ஸோ இத தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த புரோக்கர்ல இது நடக்குமானா நடக்காது. ரொம்ப இம்பல்சிவான டிசிஷன்ஸ் நம்ம பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? புரோக்கர்ல வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து என்னன்னா, ஈஸியா இந்த மாரி டெய்லி லாஸ் லிமிட் இந்த மாரி விஷயம் இல்லாததுனால, ரொம்ப அக்ரெசிவா ட்ரேட் பண்றது. அதனால இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் நெறைய பண்ணிட்டே இருப்போம். அதனால அக்கவுண்ட் வந்து ஈஸியாவே ப்ளோ ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனா, இதில வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால, நம்ம என்னன்னா ஒரு நாளைக்கு 300 தான். அப்புறம் நம்ம டாப் ஸ்டெப்பு, லூசிட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, டெய்லி இவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா, இது அது என்ன பெர்சனல் டெய்லி லாஸ் லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். PDLL. அது லாஸ் ஆயிடுச்சுன்னா, லிக்விடேட் அண்ட் பிளாக் குடுத்தீங்கன்னா, இப்போ $300 லாஸ் ஆச்சுன்னா, என் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அந்த மாரி நம்ம செட் பண்ண முடியுது. ஸோ, இது புரோக்கர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணதில்ல. நேத்தே நான் சொன்ன மாரி. ஸோ, இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ என்ன சொல்றது? ரொம்ப இம்பல்சிவா டிரைவ் பண்ணாம, ஒரு மாரி என்ன சொல்றது? சட்டிலா ஹேண்டில் பண்றதுக்கு உதவுது. உங்களுக்கு என்ன சொல்றது? நீங்க அக்கவுண்ட் பிரீச் பண்ணாலுமே, ஓகேவா? நீங்க இது புரோக்கர்ல ட்ரேட் பண்ணாலும் பிரீச் தான் பண்ணுவீங்க. புரோக்கர்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும்னா, லைக் வந்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா, அது வந்து கன்சிஸ்டன்ட்டா வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, நம்மட்ட இந்த ஸ்கில் இல்ல. என்ன ஸ்கில் இல்ல? நான் ட்ரேட் பண்றதுக்கான ஸ்கில் இல்லன்னு சொல்லல. லைக் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் அந்த சைக்காலஜியும் இல்ல. ஸோ வாட் இந்த மாரி நடந்துட்டே இருக்கும். ஆனா, இதுல வந்து நம்ம பிரீச் பண்ணாலுமே அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் சைக்காலஜி பில்ட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து பிரெயின்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பில்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட்டு எப்படி சொல்றதுன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு $5000 அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. CFDல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்பம்போது எனக்கு $400 அப்படின்றது என்னோட ஃப்ளோட்டிங் பீரியட் நல்லா 100, 200 ஓடும்போது எனக்கு ஒரு டோபமைன் ஹிட் நல்லா கிடைக்கும். இப்போ 100, 200 நான் வந்து என்ன பண்ணுவேன், ரிஸ்க்கே 500, 600, 700, 800 அந்த மாரி வைப்பேன். ஸோ, அதில ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பில்ட் ஆயிருச்சுல்ல, அந்த மாரி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு நல்லா பில்ட் ஆகும் பிரெயின்ல. ரெசிஸ்டன்ஸ் லெவல்னா இவ்வளோ காசு இருந்தா எனக்கு வந்து போதுமானது. அந்த மாரி நம்ம இது பண்றோம்ல, அந்த இது வந்து நல்லாவே இந்த ப்ராஃபிட் ரூம்ல பில்ட் ஆவறத நான் பார்த்துருக்கேன். ஸோ, இந்த மாரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அதே மாரி சொன்ன மாரி இந்த 5 வின்னிங் டே இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த கன்சிஸ்டன்சி ரூல் 5 வின்னிங் டே பஃபர் லாக் பண்றது இதெல்லாமே நம்ம மோஸ்ட்டா லூஸ் ஆகணுன்றதுக்காக கிரியேட் பண்ண ரூல்ஸ் தான். இல்ல அப்பதான் என்ன பண்ண முடியும்னா, அவனால அந்த 95%க்குள்ள நம்மள தள்ள முடியும். அவங்களுக்கு அந்த ரொட்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த 90% இன்னும் ஃபெயில் ஆகுறவங்களோட காச இவங்களுக்கு குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஒரு இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் வைப்பாங்க. ஆனா ரொம்பவும் கிளியர் பண்ண முடியாமலாம் இருக்காது. உங்கட்ட அந்த சைக்காலஜிய இது பண்ற அளவுக்கு, ஹேண்டில் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது ப்ராஃப்ரமோட பிசினஸ் மாடல். இது நான் ப்ராஃப்ரமோட பெனிஃபிட்ஸ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரோக்கர் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ புரோக்கர பத்தி நீங்க சொல்லுங்க. அதே மாரி ப்ராஃப்ரம்ஸ் வந்து மோஸ்ட்டா பே அவுட் தரமாட்டாங்கன்றது வந்து CFD புரோக்கர்ஸ்ல நெறைய நடக்கும். CFD புரோக்கர்ஸ்ல நெறைய நடக்கும். ஃபா ஃபா இது ஃபியூச்சர்ஸ் புரோக்கர்லயும் சிலதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் பெரிய ஃபர்ம்ஸ்ல 2 இத ட்ரேட் பண்றேன். அதுல எனக்கு இதுவரைக்கும் நடந்ததில்ல. அதோட பேர் வந்து வேணாம். ஏன்னா ஏன்னா இது வந்து அப்புறம் ப்ரமோஷன் மாரி ஆயிடும். அது எதுவுமே வேணாம். ஸோ அதனால அந்த ஃபர்ம்ஸ்ல எதுவுமே நடந்ததில்ல. அந்த மாரி சில ஃபர்ம்ஸ் அதாவது இருக்கிறதுலயே காசு கம்மியா இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த ஃபர்ம்ல அவன் பே அவுட் தர்றது கஷ்டம். நீங்க அந்த என்ன சொல்றது எவாலுவேஷன் அண்ட் சேலஞ்சோட எவ்வளோக்கு எவ்வளோ ஓரளவு நாமினலா இருக்கோ, கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும்னு பார்க்காதீங்க. கரெக்ட்டா இருக்கும். பே அவுட் கண்டிப்பா தந்துருவாங்க. ஓகேவா? இப்ப ஏன்னா, அதே மாரி பெரிய ஃபர்மா இருந்துச்சுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்காங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ரொட்டேஷன் அந்த இது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி ரொம்ப ஃபேன்சியா இப்போ பார்த்தீங்கன்னா, அ அதிகமான பே அவுட் தராங்க அதாவது ஒரு பே அவுட் கேப் வந்து அதிகமா தரேன் அப்படின்னு சொல்றதுமே நம்பாதீங்க. ஒரு 2050Kக்கு 2000 தருவாங்க மேக்ஸிமம். அந்த ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணா ஒரு பே அவுட்டுக்கு. அண்ட் 150Kக்கு 5000 தருவாங்க. இந்த மாரி ஃபர்ம்ஸ் வந்து நம்பலாம். அவங்க தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து அந்த ஒரு இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு என்னதான் நம்ம எவ்வளோ பண்ணாலும், ஒரு பே அவுட்டுக்கு அந்த 5 வின்னிங் டே பண்ணி ஒரு பே அவுட் எடுத்தோம்னா 2000 தான் ஒரு அக்கவுண்ட்க்கு தர முடியும்ன்றது அவங்களால ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிய வச்சு அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. யார வச்சு? குவாண்ட்ட வச்சு.
ஓகேவா? யாரு? ப்ராஃப்ரம்ஸ். குவான்ட்டியோ இல்லாட்டி மேத்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டோ வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதுதான் நடக்கும். இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச ப்ராஃப்ரமோட பெனிஃபிட். அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நெனச்சேன். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.